Taste the Daily. உயர்நிலை கல்வியிலும் நேரடி முதலீட்டிலும் பெண்களின் பாதுகாப்பிலும் தமிழகத்தின் நிலைமை சிறப்பாக இல்லை என குடியரசு தின வாழ்த்து செய்தியில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி பல உண்மைகளை உடைத்திருக்கிறார். அரசின் தலைமை பொறுப்பில் இருப்பவரே வேதனையோடு தெரிவித்திருக்கும் திராவிட மாடல் அவலங்களை விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. தமிழக ஆளுநர் RN ரவி முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளை அவ்வளவு எளிதாக கடந்து செல்ல முடியாது. பத்திரிகையாளராக, காவல்துறை அதிகாரியாக, உளவு பிரிவு அதிகாரியாக, இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகராக பல்வேறு படிநிலைகளில் பணியாற்றிய அனுபவம் மிக்கவர் தமிழக ஆளுநர் RN ரவி. மெத்த படித்த அவர் திமுக அரசின் மெத்தன போக்கையும் அரசின் அலட்சியத்தால் தமிழகம் எப்படி சீரழிந்து கிடப்பது குறித்து வேதனையோடு மடல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் கற்றலில் ஏற்பட்டிருக்கும் செங்குத்தான சரிவு ஏழைகளின் எதிர்காலத்தை ஆபத்துக்குள்ளாக்குவதோடு அவர்களுக்கு நீண்டகால சமூக மற்றும் பொருளாதார அநீதி இழைக்கப்படுவதை மேலும் அதிகப்படுத்தும் என்றும் ஆளுநர் RN ரவி கவலை தெரிவித்துள்ளார். மாநில அரசின் உயர்கல்விக்குழு தயாரித்தளிக்கும் தரம் தாழ்ந்த பாடத்திட்டத்தையே பின்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் பல்கலைக்கழகங்கள் இருப்பதாகவும் இதனால் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள் உருவாக்கும் 6000த்திற்கும் மேற்பட்ட முனைவர்களில் 5% பேரால் கூட தகுதி தேர்வில் குறைந்தபட்ச ஆய்வு தரத்திற்கு கூட தேர்ச்சி பெற முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். உயர்நிலை கல்வியிலும் தமிழகத்தின் நிலைமை சிறப்பாக இல்லை என்றும் கல்வி நிறுவன வளாகங்களை சுற்றிலும் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக உள்ளதால் போதைப்பொருள் கூட்டமைப்புகளின் முக்கிய புள்ளிகள் தண்டிக்கப்படவில்லை என்றால் எதிர்கால சந்ததிகள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு இழைக்கப்படும் சமூக பாகுபாடுகள் பற்றிய செய்திகள் இதயம் குன்றி தலை அவமானத்தால் தாழ்ந்து போவதாகவும் யாரேனும் தட்டி கேட்டால் அவர்கள் கொடூரமாக தாக்கப்படுகிறார்கள், கொலையும் செய்யப்படுவதாகவும் ஆளுநர் வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கு எதிரான பாலியல் தாக்குதல்கள், வன்கொடுமைகள் அதிகரித்து வரும் வேளையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி மறுக்கவும் படுகிறது என சாடியுள்ளார். 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் கள்ளச்சாராயத்தால் பல நூறு குடும்பங்கள் நிலைகுலைந்து போயின என்றும் ஏழை மக்களின் மரணத்திலும் அழிவிலும் லாபம் அடையும் கள்ளச்சாராயத்தின் பெரு முதலைகள் சுதந்திரமாக இருப்பதாக சாடியுள்ளார். சில ஆண்டுகள் முன்பு வரை தனியார் முதலீட்டாளர்களால் மிகவும் விரும்பப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு இருந்ததாகவும், ஆனால் தற்போது முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டை விடுத்து மற்ற மாநிலங்களுக்கு சென்று கொண்டிருப்பதாகவும் ஆளுநர் கூறியுள்ளார். 2021-2022 நிதியாண்டில் மாநிலங்களிலேயே அந்நிய நேரடி முதலீட்டை அதிக அளவில் ஈர்த்த 4வது மாநிலமாக இருந்த தமிழ்நாடு 2023-2024 ஆண்டில் 6வது நிலைக்கு வீழ்ச்சி கண்டதாகவும், இந்த நிலையில் பின்தங்கியிருந்த தெலுங்கானாவும் ஹரியானாவும் தமிழகத்தை பின்னுக்கு தள்ளி முன்னேறிவிட்டதாகவும் கூறியுள்ளார். நாட்டிலேயே மிக அதிக தற்கொலை வீதம் உடைய மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதாகவும், தமிழ்நாடுதான் இந்தியாவின் தற்கொலை தலைநகரம் என தரவு ஆய்வாளர்கள் கூறுவதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். ஆளுநரின் பேச்சு வெறுமனே அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பேசப்படும் பேச்சு என திராவிட மாடலும் அதன் கூட்டணி கட்சிகளும் கடந்து செல்ல முடியாது. அவர் முன்வைத்திருக்கும் குற்றச்சாட்டுகளில் உள்ள உண்மைகளை உணர வேண்டும். எதிர்த்தரப்பாகினும் அவரிடம் இருந்து உண்மைகள் வெளிப்படும் போது அதை கடந்து செல்வது சரியல்ல. 4 ஆண்டுகால ஆட்சியில் தமிழக அரசின் தலைமை பொறுப்பில் இருக்கும் ஒருவரே இத்தனை அவலங்களை சொல்லி வேதனை தெரிவிக்கிறார் என்றால் இந்த அவலங்களால் மக்கள் எத்துணை பாதிப்புகளை சந்தித்திருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். வாய் சவடால் பேசும் திராவிட மாடல் மக்கள் மன்றத்தில் ஆளுநர் வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு சால்ஜாப்பு சொல்லாமல் பதில் சொல்ல வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கிறார்கள்.